வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பாக. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நிலமே. ஆமாம், எனக்கு உங்களை பல்வேறு நிகழ்வுகளில் பார்க்குறேன், சந்திக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு உரையாடல் நடத்தணும் அப்படின்னு மனதுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று, எனக்கு ஒரு கார்ட்டூனிஸ்டாக எனக்கு உங்களுடைய முகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பொது ஜனத்துக்கான ஒரு முகம், ஒரு காமன் மேன்னு நாங்கள் வரையோம்ல, ஒரு பொதுவான கேரக்டர், அப்படியான ரொம்ப ஒரு அப்பாவியான ஒரு முகம். ஆனால் அப்படி ஒரு முகம், அதனால எனக்கு உங்கள் முகம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீங்களும் மணியரசன் ஐயாவும் நீண்ட காலமாக நண்பர்களாக ஒரு இயக்கத்தில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை வயதுகளிலும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஆச்சரியமானதாக இருக்குது. அதனால் முதல்ல எனக்கு வெங்கட்ராமன் ஐயா யார், உங்களுடைய இந்த அரசியல் களத்தில் நீங்கள் வந்தது எப்படி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பேர். அது ஒரு நீண்ட செய்தி. அறிவியல் ஆர்வம் உண்டு எனக்கு. அந்த வகையில் நான் தொடர்ந்து அறிவியல் நீங்களும் அதே பகுதி தானா? தஞ்சாவூர் தானே. சரி சரி. தஞ்சாவூர் நகரம் தான் எனக்கு. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு நடுக்காவேரின்னு ஒரு பகுதி இருக்குது. சரி. கல்லணையை ஒட்டி இருக்கிற பகுதி அங்கே என்னுடைய கிராமம். ஆனால் நான் இருந்ததெல்லாம் தஞ்சை நகரத்தில் தான், படித்தது எல்லாமே அங்கே தான். நான் தொடர்ந்து இந்த அறிவியல் இதில் ஆர்வம் உண்டு, படிச்சுக்கிட்டு இருப்பேன். அது அப்போல்லாம் கலைமகன் இதழ் வரும், இப்போ அறிவியல் புத்தகம் படிப்பேன். அப்படி ஒரு கட்டத்தில் டார்வின் புத்தகம் படிக்கும்போது எனக்கு இந்த கடவுள் மறுப்புன்னு வந்துச்சு. கடவுள் மறுப்பு எனக்கு வந்தாலும் கூட எனக்கு பெரிய அட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய டெப்த்தான ஆள் இல்லை அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு கருத்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 17-18 வயசில் தான் சொல்கிறேன். சும்மா திட்டுறாரு, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது ஒரு ஃபிலாசபிக்கலாக கடவுள் ஏற்பு கடவுள் மறுப்பு அப்படித்தான் நான் புரிந்து கொண்டது. அதனால் அதில் கடவுள் மறுப்புன்னு வந்தபோது கூட ஒரு ஹையர் லெவலில் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவர் அட்ராக்ட் ஆகலை. ஆனால் அது ஒரு விரைவாகவே ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸனுடைய நூலை படிச்சுட்டு அப்படியே கம்யூனிசத்தின் பக்கம் வந்துட்டேன். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில் நானாக ஒரு முடிவு பண்ணி, ஆமாம், அதில் நான் பொதுவாக கம்யூனிசம்னு முடிவு பண்ணி அப்புறம் அதில் கட்சிகள் இருக்குங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரியும். நானாகவே படிச்சுட்டு அப்புறம் தோழர்களோட விவாதம் பண்ணி அவர் தான் எனக்கு 3 கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை அறிக்கை, அதை பார்ட்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, கட்சி திட்டம், அதை என்கிட்ட புத்தகமாக கொடுத்தாரு. அதை படித்த பிறகு எனக்கு சிபிஎம் தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்த பிறகு அது தொடர்பான ஒரு மாணவர்கிட்ட பேசினேன். அது அவர் அன்னைக்கு மாணவர் அமைப்பினுடைய மாநில பொறுப்பாளராக பேமா இருந்தார் சிபிஎம்ல. ஸோ அந்த வகையில் நான் தொடர்பு கொண்டோன்னே அவர் வந்தார். அதிலிருந்து நம்ம அப்போ சேர்ந்து அப்படியே எந்த ஆண்டு இருக்கும்? அது 1973. நான் 1977 நான் பிஎஸ்சி இதை முடிச்சிட்டேன். அதனால தான் எமர்ஜென்சி, இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைத்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி வரையிலும் நான் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் அதெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். வேலைக்குள்ள செலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த எமர்ஜென்சின்னு ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கும் சிக்கல் வந்துச்சா? தலைமறைவுக்கான சூழல்? தலைமறைவு அவங்க இப்போ கட்சியில் பொறுப்பில் இருந்தவர் மணியரசன். நான் சாதாரண உறுப்பினராக தான் இருந்தேன், மாணவர் அமைப்பில் பொறுப்பாளராக இருந்தேன். அந்த இதில் நானாக முடிவு பண்ணிட்டேன். இதில் நம்ம இவ்வளோ பெரிய அடக்குமுறை இருக்கும்போது நம்ம மாட்டுக்கு நார்மலாக வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு கிடைத்த வேலை என்பதெல்லாம் வீட்டுக்கே சொல்லாமல் அப்படியே வெளியில் வந்துட்டேன். நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரே ஆள்? இல்லை, எனக்கு முன்னாடி 3 பேர், எனக்கு பின்னாடி ஒரு ஆள், எல்லாம் உண்டு. ஆனால் எல்லாரையும் விட எனக்கு தான் ஒரு குடும்பம் உங்களை சார்ந்து என்னை விட மற்றவங்களை விட எனக்கு தான் முதல்ல வேலை கிடச்சி. ஏன்னா எங்கள் அப்பா நான் ஒரு 5 வயதாக இருக்கும்போது இறந்துட்டார். எல்லாமே அம்மா தான் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் ரொம்ப வேலை தேவைங்கிற ஒரு நெருக்கடியான குடும்பம் தான். அதில் எனக்கு தான் ஒரு உருப்படியான வேலை என்பது கிடச்சிச்சு. நாம் இந்த மாதிரி அது இருக்கும், அது இருக்கத்தானே செய்யும். அதனால் நான் வீட்டை விட்டு வெளிநடப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அது நியாயம் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்யாத போது அவங்க வீட்டில் இருக்கிறது நியாயம் இல்லைங்கிறதுனால நான் பெரிய வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. அவள் கடைசி வரையில் எனக்கு அப்படிலாம் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளால பயனில்லைங்கும்போது நம்ம போய் அவங்களுக்கு சுமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் வெளியில் வந்துட்டேன். அப்போ அவங்களெல்லாம் அரசியல் ரீதியாக இந்த கருத்தை உடன்பட்ட பிறகு தான் எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் அண்ணன்களெல்லாம் இந்த கருத்து உடன்பட்ட பிறகு தான் நான் வீட்டுக்குள்ளேயே போனேன். அதில் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு புரிகிற வரையில் நம்ம வெளியில் தான் இருக்கணுங்கிற எனக்கு ஒரு தார்மீகமாக அது பட்டுச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை போய் நம்ம போய் சுமையாக உட்காந்துட்டு இருக்கணும்னா, ரெண்டாவது காவல்துறை நெருக்கடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை போய் அவங்க சுமக்கணும், அவங்களுக்கு தகவல் இல்லாத ஒரு விஷயம். அதனால் அந்த வகையில் வெளியிலே தங்கிக்கிட்டு அப்படியே அந்த வயதில் நீங்களாம் ஒரு புரட்சி நடந்தணும் அப்படின்னு நம்பியிருக்கீங்க.
ஆமாம், பெரிய புரட்சி நாளைக்கே வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் நான் எங்கள்கிட்ட யாரும் நின்று பேச முடியாது. ஒரே நெருப்பாக தான் பேசிட்டு நெருப்பா தான் இருக்கு. ஆமாம்மா, நான் புரட்சியின் அதிகாலை வாசல்ல பொழுதுல வந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், புரட்சியின் புலர்காலை பொழுதுல இருக்கிறோம் தான் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் அவ்வளோ வேகமாக வேலை பார்த்துட்டு இருப்போம். அது வந்து எமர்ஜென்சி வந்து 2 வகையில எனக்கு உபயோகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து எப்படி ஒரு அடக்குமுறை எதிர்கொண்டு தைரியமாக வேலை பார்க்கணும், அரசினுடைய உளவுத்துறை எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. இன்னொரு பக்கம் புரட்சி பேசுகிறவன் எல்லாம் புரட்சிக்காரன் இல்லை, எவ்வளோ பெரிய அல்லது ஏற்கனவே புரட்சி பேசியவர்கள் இன்னைக்கு ஒரு புரட்சிக்காரராக இருப்பார்லாம் உத்தரவாதம் கிடையாது என்பதை நேருக்கு நேராக பார்த்து அதையும் மிதித்து அதையும் கடந்து தான் போகணும். இவர்களை சார்ந்து நம்ம இல்லை, நாம் வந்து புரட்சிக்கு நேசமாக இருக்கணும், அதுக்கு என்ன உண்டோ அதுக்கான கருத்தியல், அதற்கான செயல்பாடு, அதுலேருந்து விலகக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்பாடு வந்துட்டா. அப்படி அதனால் அப்படியே வந்துட்டோம். அப்புறம் அதில் தான் என்ன ஏன் சிபிஎம்மில் கோளாறுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து நாங்கள் 2 பேரும் விவாதித்து அப்போ தான் வந்து இது இல்லை, அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்குது. வெறும் தோழர்கள் அவர்களுடைய தைரியமோ அதைரியமோ அல்லது சரி தப்போ மட்டும் இல்லை, அதுக்குள்ளேயே ஒரு இன்பில்ட்டாகவே அதில் ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னு தான் புரிந்து கொண்ட பிறகு தான் எது பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தேசிய இன பிரச்சனை தான். அதுக்கு தகுந்தாற் போல் நமக்கு அன்றைக்கி 83 84 ஈழ படுகொலை, இனப்படுகொலை பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கொந்தளிப்பான காலம். இன்னொரு பக்கம் பஞ்சாபில் வந்து அந்த அம்மா இந்திரா காந்தி அந்த ப்ளூ ஸ்டார்னு நடவடிக்கை எடுத்து அங்கே இனப்படுகொலை நடத்தினாங்க. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட அதே பீரியடு தான் அஸ்ஸாமில் மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே அப்படி ஒரு கட்டத்தில் வந்து தேசிய பிரச்சனையை பற்றி கவனத்தை ஈர்த்துச்சு. அப்போ மார்க்சியத்துக்குள்ளேயே தேசிய பிரச்சனையை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் படித்து அப்புறம் இது இவங்க சொல்கிறது மார்க்சிசம் இல்லை பாரத மாதா பஜனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர்றதுன்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே ஆமாம் அப்படிதான் எங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருந்துச்சுங்க. அதான் செய்தி சுருக்கமாக அவ்வளோதான். மணியரசன் ஐயா கூட வந்து தொடர்ந்து பயணிக்கணும். ஆமாம், நான் 73 தான் வரது சேர்ந்து வெளியே வரீங்க. ஆமாம்மா, நடுப்பேன் அது முடிவெடுத்து தான் வரோம். அது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் பல்வேறு முயற்சிகள் பண்ணி வந்து அதுக்குள்ளேயே திருத்தங்கள் கொண்டு வர முடியும், அதுக்குள்ளேயே நம்ம வந்து தலைமைக்குள்ளே சரியான தொடர்களை கொண்டு மாத்திரம் பண்ணியும் அப்படிலாம் ஒன்றா ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இது ஆகாதுன்னு முடிவெடுத்து தான் இது. சரி, நீங்கள் நம்பிக்கையாக ஒரு அமைப்பு போனீங்க, அந்த அதே அமைப்பே வந்து ஒரு சொதப்பலாக இருக்குது, அவங்க போகிறது வழி சரியில்லை அப்படின்னு தோணும்போது மீண்டும் நம்ம வந்து ஏதாவது வேலைக்கு பேர்லாம் வங்கி பண்ணி அந்த மாதிரியான அதை நோக்கி நகர் இல்லை. அது வந்து என்னென்னா நான் அதில் இறங்கும்போது தெளிவாக முடிவெடுத்து தான் வந்தேன். ஏன்னா என்னுடைய அண்ணன் கொஞ்சம் என்னுடைய அரசியல் கருத்தோடு இருப்பார். அவன் வந்து என்கிட்ட விவரமாக பேசினான். நான் முழு நேரமாக போகிறதுன்னு முடிவெடுத்த உடனே அதே குடும்பத்தில் அம்மாகிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அத்தையாவது சொல்லணுங்க முன்னாடி அண்ணன்ட்ட அண்ணன் தான் பொறுப்பான ஆள். அப்போது வந்து நான் பேசினேன். பேசும்போது முதல்ல குடும்ப ரீதியாக பேசினாப்புல நான் அதெல்லாம் குடும்பத்தோட நாடு பெரியுதுங்கிற மாதிரிலாம் பெருசாக வசனம் பேசின பிறகு அவன் அதில் விட்டுட்டான். அதன் பிறகு அவன் என்னுடைய நிலையிலேருந்து அவன் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தான். நீங்கள் வந்து வஉசியை தாண்டினா நீ பெரிய ஆள் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே அவர்கிட்ட நிற்கிற மாதிரி இருந்துச்சு. 4 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இட்ஸ் அ தாக்லெஸ் வேர்ல்டு. அதே வார்த்தையை சொன்னான். எவ்வளோ அழகாக வாழ்க்கையை எவ்வளோ அழகாக உங்கள் அண்ணன் புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. நன்றி கெட்ட உலகம் இது. நீ வந்து நீ செய்கிற விஷயங்கிறது கண்ணுக்கு தெரியாத தொலைவில் இருக்கக்கூடியது. நீ சொல்லக்கூடிய புரட்சி என்பதெல்லாம் ஏன்னாப்பா சிபிஎம்லேருந்து போகிறதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். நீ சொல்லக்கூடிய கம்யூனிச புரட்சி என்பதெல்லாம் இப்போதைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை, நீண்ட பயணம் இருக்குது அதில். அந்த மாதிரி இதில் வந்து உனக்கு இதில் ஒரு மக்கள் வந்து இதை ஒன்று அங்கீகரிக்காமல் கூட போவான். ஏன்னா வஉசி நேருக்கு நேராக பார்த்துருக்கோம், பாரதியாரை பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி உலகத்தில் தான் நீ இருக்கிற. அதனால் வந்து உனக்கு புகழ்னு வேண்டியதில்லை, குறைந்தபட்சம் உனக்கு கூட இருக்கிறவன் நீ செஞ்சது சரிதான்னு ஒரு மக்கள் உன்னை நான் வந்து பாராட்டணும்ல, நீ செய்கிறதுக்கு ஒரு நன்றியாக இருக்கணும்ல. அப்படி இருக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு போகிற? ஒன்று. ரெண்டாவது, அப்போயே எங்களுக்கு சிபிஎம்மில் சின்ன சின்ன அதிருப்தி உண்டுன்னு ஓரளவுக்கு தெரியும். எனக்கு ஒரு டீட்டெயிலாக தெரியாதோட தெரியும். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த கட்சியை விட்டு நீ வெளியில் போகணும்னு முடிவெடுக்கிற ஸ்டேஜில் வந்து உனக்கு ஒரு 30 வயசையும் தாண்டிட்டேன்னா ஒரு உத்தியோகத்துக்கும் போக முடியாது. அப்போ இவனோட சமரசம் பண்ணிக்க வேண்டியா இருக்குமே. நீங்கள் வந்து தப்போட சமரசம் பண்ணிக்கணும், அல்லது நீயே தப்பான ஆளாக மாறணும். அப்போ வந்து இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே கேட்டுட்டேன். அப்போ நான் வந்து என்னென்னா அப்பயே சொல்லிட்டேன், இது தப்புன்னு முடிவெடுத்து இதுக்கு மேலே திருத்த முடியாதுன்னு முடிவெடுத்துட்டோம்னா நான் வந்து புதிய பாதையை தேர்ந்தெடுப்பேன் அல்லது என் வாழ்க்கையை முடித்து கொள்வேன் அப்படியே சொல்லிட்டேன். அவன் ரொம்ப அப்படியே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இதோட அப்புறம் சொல்கிறேன், அது இல்லைடா அவ்வளோதான் முடிவெடுத்துட்டேன், அவ்வளோதான் விஷயம் அப்படின்னா அதில் கிளியர் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இது வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் எண்ட் பாயிண்ட் வரலாம் யோசிச்சுட்டு தான் இறங்குறேன். அதில் ஒன்றும் நமக்கு அதில் ஒரு பெரிய இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 35 என்னோடய நண்பர்கள் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள், ஏதாவது 1ஆவதுலேருந்து
ம். கல்லூரி வாழ்க்கை வரையிலும் என்னுடைய கூடவே ஒரே பெஞ்சில் படித்த பையங்க ஒரு 5-6 பேர் உண்டு. இன்றைக்கி எனக்கு நண்பர்கள் அவங்க உயிரோட 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது எல்லாமே 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு நிபந்தனையோட சிதம்பரத்துக்கு வந்து சந்திக்கணும்னு நான் சிதம்பரத்தில் இருக்கிறப்போ அப்போ வந்து அங்கே சந்திக்கணும்னாங்க. ஒரே நிபந்தனை என்னென்னா ஒரு 2 நாள் இருக்கணும், 2 நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், எங்கேயும் போனால் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்தாங்க. அவன் எல்லாம் 2 நாள் ஜாலியாக பழைய கதையெல்லாம் பேசிட்டுட்டு கடைசியாக ஒருத்தனை முகத்தை பார்த்துட்டு தயங்கிட்டு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. சரி, இவ்வளோ நாள் இது பண்ணியிருக்கிறேன், பெருசாக நீ சொல்லக்கூடிய இயக்கம் ஒன்றும் பெருசாக வளர்ந்துடல, ஆனால் நீ அதே வேகத்தோடு போயிட்டு உண்மையிலேயே போயிட்டு இருக்கிறியா, திரும்ப முடியாம நான் கேட்க வந்த கேள்வி திரும்ப முடியாமல் போயிட்டு இருக்கிறியா அப்படியே கேட்டாங்க. புலிவால் பிடிச்ச கதையா? இல்லை, நான் நம்பிக்கையோடு தான் போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அதனுடைய குரோத்து புரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் உறுதியாகவும் நம்பிக்கையோடையும் தான் போகிறேன். நான் சென்ற பாதை மிகச்சரியானதுங்கிற மனநம்பிக்கை உறுதி இருக்கிறதுனால தான் நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா என்னோடய நண்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுது எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா வேஸ்ட் ஆக்கிட்டானோ, எல்லாத்தையும் இழந்துட்டு. ஏன்னா என்னுடைய குடும்பம் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அது ஏன் இவ்வளோ அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கருத்து இருந்திருக்கு, வேஸ்ட் பண்ணிட்டாம்பளம் இருக்குது அப்படிங்கிற முறையில். அதில் வந்து அவங்க அந்த கேள்வி கேட்டு நான் உண்மையிலே நான் என்ன மனசில் இருக்குதோ அதுதான் நான் சொன்னேன். அதனால் அதுதான் பதில். இப்போவும் வந்து உங்களுடைய நம்ம வந்து சரியாக தான் பயணிச்சிருக்கோம் எந்த வகையிலையும். நான் வந்து நம்ம நண்பர்கள்ட்டையும் நம்ம தோழர்கள்ட்டையும் சொல்லுவேன். அதாவது நாங்கள் 1990 வந்து தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடுன்னு நடத்தினோம் சென்னையில். வந்து தமிழ் தேசியம்தான் புரட்சிக்கான திசை வழி அப்படிங்கிறதுல அனைத்து இந்திய புரட்சி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறதுலாம் முடிவெடுத்து வரோம். அன்றைக்கி நாங்கள் பேசும்போது தமிழ் தேசியம் வந்து நம்ம தொடர்ந்து சொல்கிற உதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்த தரையில் ஏர் ஓட்டுற மாதிரி அது கோடு தான் கிளிக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழ் தேசியம் என்பது ஒரு இளையோர் முழக்கமாக மாறிக்குது. இப்போ புதுசாக வந்த விஜய் கூட இந்த திராவிடத்தை ஏற்றுக்கிட்டால் கூட தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, சேர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு. அண்ணாமலை கூட தமிழ்நாட்டினுடைய லாங்குவேஜ் ஆல் இண்டியா பார்ட்டிக்கு புரியலன்னு சொல்கிறேன். அப்போ வந்து அதுக்கு எல்லாமே ஒரு நம்ம தமிழ் தேசியம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு செய்தி. அதை நம்ம முன்னெடுத்தோங்கிற ஒரு மனநிறைவோடு தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து அதில் நிறைய இடர்பாடுகள் இருந்திருக்கும்ல வாழ்க்கையில். நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறது தானே. இது வந்து நான் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, அப்படி இல்லையே. ஏன்னா நம்ம சொல்கிறது ஒரு ஃபெயில்டு கான்செப்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம வருத்தப்படலாம். இப்போ வந்து ஒரு இதில் போயிட்டோம், இதுக்குள்ளே சிக்கிட்டோம், சரி வேற என்ன அப்படிங்கிற நிலையிலே வந்து சில பேர் அதில் தேங்கிடுவாங்க. அதான் நான் அப்படி இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்றைக்கும் நேர்மையாக இருக்கிற தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மனநிலை என்னென்னா, வந்துட்டோம், இனிமேல் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் நான் வந்து என்னென்னா, தமிழ் தேசியம்தான் எதிர்காலம் என்பதை இளையோர் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அதை வந்து ஒரு டைல்யூட்டட் ஃபார்மில் இருக்கலாம், சரியாக இருக்கலாம். அதை நம்ம வந்து ஒரு முன்னேறக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய சரி தவறுகள், அது எப்பயுமே ஒரு வளர்ச்சியில் அப்படி தான் வர முடியும். அந்த வகையில் தான் நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் தேசியம் என்பது நான் முன்னெடுத்த காலத்தை விட இன்றைக்கி தான் கூடுதலாக ஏற்பு பெற்றுக்கிட்டு வருது. அது வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய காலம் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது இப்போ வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு தவறாக போய் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ரிஜெக்ஷன் எங்களுக்கு உண்மை கிடையாது. உண்மையாக நான் சொல்கிறேன். உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்தவங்க அவங்களுடைய இதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம ஒரு அரசியல் ரீதியான எங்கள் குடும்ப உறவே அப்படி தான். அதான் நான் சொன்னேன்னே, எங்கள் அம்மாவோட வெளியில் வந்தது அவங்களுக்கு அது புரியாத போது வந்தேன். திடீர்னு ஒரு காவேரி போராட்டத்தில் நாங்கள் ஒரு மனித சங்கிலி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்போயாவது தான் போவேன், வீட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டேன். இந்த பொங்கல் மாதிரி ஏதாவது ஒரு நாளில் போவேன், அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார்ட்டையாவது சொல்லி அனுப்புவாங்க, நான் போய் பார்த்துட்டு வருவேன். இவ்வளோதான். அதான் ஆனால் இப்போ நம்ம ரெகுலராக போக மாட்டேன், அவங்களும் போகிறதில்ல நானும் போகிறதில்லன்னு வச்சுங்க. என் திருமணத்துக்கு எல்லாமே அவங்க வந்தாங்க. அப்போ திருமணத்தில் போய் நான் பேசலை. நான் இப்போ என்னுடைய இப்போ மனைவி வந்து எங்கள் அமைப்பில் மகளிர் அமைப்பில் சிபிஎம்மில் இருந்தபோது இந்த பொறுப்பாளர் இருந்துச்சு, கட்சி பணியில். ஆமாம், அப்படி ஒரு பழக்கத்தினால தான் வந்தோம். அதனால் வந்து இந்த ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து 2 பேரும் புரிந்து தான் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டோம். அந்த செய்திங்கிறதுனால நானே போய் அவங்க சுகுந்தான பேர். குடும்பம் என்பது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நேர் எதிரான
அந்த விவசாய தொழிலாளிகள், அந்த தீண்டாமைக்கு உட்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கட்டி வச்சு அடித்தது அந்த மாதிரியான குடும்பம் அது. அதனாலேயே கட்சிக்குள்ளேயும் பேசினாங்க, ஏன் இந்த குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு, நான் சரி விரும்பியாச்சு, அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம பார்க்க அவங்களும் நம்மளோட இருக்கிறாங்க. அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்களா, அது மாதிரி பேசி தான் வந்தான். ஆனால் இப்போ எங்கள் அம்மாட்டையும் போய் அவட தான் பேச சொன்னான், நான் போய் கூட பேசலை. அவர் அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறமா, நீ என்னென்னு பேசிக்கிறேன்னு ஒரு ஃபோனில் சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க பேசிட்டு தான் அவங்க வந்து ரைட்டரான்னு வந்தாங்க, திருமணத்துக்கு வந்தாங்க. ஆனால் அதன் பிறகும் கூட பெரிய வீட்டுக்குள்ளே போகிறது வரதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு காவிரி போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவாங்க. அவங்க திடீர்னு அந்த மனித சங்கிலியில் கலந்துக்கிட்டு ஒரு பேமா வந்து அதை பார்வையிட்டுக்கிட்டு போகிறார். நான் ஒரு பகுதியில் பொறுப்பாக வச்சுக்கிட்டு தொடரோட ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்துட்டு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, மணியரசன் நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கள், அவனை வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சிச்சு. அப்படித்தான் எங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிற பழக்க வழக்கம் வந்து. நீங்கள் அம்மாவை சொல்கிறீங்க? அம்மாவை தான். அவன் திருமணத்துக்கு வந்தாங்க எல்லாம் அப்பப்போ ஒரு அது மாதிரி தான் இருந்துச்சு. அதன் பிறகு நான் வந்து ரெகுலராக போகிறது, வீட்டுக்கு வர்றது போகிறதுங்கிற மாதிரி வந்ததுங்கிறது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு புரிதல் வந்த பிறகு தான் நானே போனேன். அதனால் என் குடும்ப உறவு மொத்தமும் அப்படி தான் வந்து நம்ம வீட்டில் பசங்களை, நான் பசங்கள்கிட்ட கமிட்டி நடத்துகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன கமிட்டியில் பேசுகிற மாதிரி தான் குடும்பத்துலையும் பேசிட்டு இருக்கீங்கம்மா, அது அப்படியே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது தனியாக ஒன்றும் நம்ம பிள்ளைங்க இப்போ 2 பொண்ணுங்க எனக்கு, எல்லாமே அப்படித்தான். நம்ம வந்து இப்போ சாதி மறுப்பு திருமணம் தான், அதில் நம்மளா நானே பார்த்து பண்ணது தான், அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை வச்சுக்கணும். அது மாதிரி அது ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நன்மைகள், சண்டைகள், வம்புகள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம குடும்பமான வரையிலும் நம்ம இப்போ இந்த பேர பிள்ளைகள் வரலும் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். வந்து அது ஏன்னா நம்ம அந்த அவங்கள்ட்ட நம்ம பேச முடியுது, அந்த குடும்பத்தில் உரையாட முடியுதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி தான். வேறு உங்கள் நண்பர் வந்து நீண்டகால தோழர் மணியரசன் ஐயாவை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவருடைய நட்பை சொல்லுங்கள். அதான் நம்ம வந்து நம்ம ஒரு அரசியலாக நம்ம இப்போ சிபிஎம்மில் வரணும்னு முடிவெடுத்த மறு நிமிடமே எங்களுடைய தொடர்பு தொடங்கிச்சு, அவ்வளோதான். நான் வந்து வேறு எனக்கு ஒரு சீனியர் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தவர், அவர் தான் ஏதோ ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தார் கல்லூரிக்குள்ளே, அந்த மாணவர் அமைப்பு. அவங்க அமைப்பில் இருக்கிற ஒரு பொறுப்பாளரை பேசணும் அப்படின்னு அவங்க வழக்கம் போல் அந்த தொடர்கள் புதுசாக வந்தவங்கள்ட்ட பேசணும், யார் பொறுப்பாளரோ அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒன்று. அப்புறம் தான் அவர் வந்தார், நான் இருக்கிற வீட்டை தேடி வந்து. அப்போலேருந்து நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வந்துச்சு. இப்போ அதுலேருந்து அது அப்போல்லாம் அவருக்கு திருமணம் ஆகலை, அப்போல்லாம் பேட் போட்டு வருவார், வந்து பெல் பாட்டம். ஆமாம், அது ஒரு அந்த பீரியடில் சைக்கிளில் எங்கேயோ சைக்கிளில் மிதிச்சு. அப்போ தஞ்சை நகரத்துலலாம் அலுவலகம் கிடையாது. நீங்கள் அரசியல் ரீதியாக ஐடியாலஜி சித்தாந்தம்ட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு தோணுது. இப்போ இன்றைக்கி மே 4க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இப்போ உங்களுடைய உழைப்புகள் இவ்வளோ பயணம், இது நீண்ட நெடிய பயணம் இருக்குது, இதெல்லாம் வந்து இனி வர்ற காலத்தில் எடுபடும் அப்படிங்கிற நம்பிக்கை. பொதுவாக நம்ம இப்போன்னு இல்லை, அந்த 91 அந்த சோவியத் ஒன்றியம் வந்து பல நாடுகளாக பிரிந்ததிலிருந்தே அவ்வப்போது கொள்கையாளர்கள் கேட்கிற கேள்வி, கொள்கை சார்ந்த அரசியல், சித்தாந்த கருத்தியல் சார்ந்த அரசியல், சித்தாந்த அரசியல் என்பது இனிமேல் எதிர்காலம் இல்லையோ. இதை வந்து ஒரு தியரியாகவே ஒரு ஆள் சொன்னார், இட்ஸ் எண்ட் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு ஒருத்தர் பேசினார். புத்தகம்லாம் இருக்கிறார். இது உலகம் முழுவதும் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஏற்கனவே இருந்த தத்துவங்கள் காலாவதியாகி போய் புதிய தத்துவங்கள் ஒரு மக்கள் மயமாவதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு வரலாற்றில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும். இதை வந்து உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறது இல்லை, ஒரு எப்பாக்கு, அது ஒரு காலகட்டம். அந்த வகையில் இப்போ தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இல்லை, இப்போ நீங்கள் சித்தாந்தம் தோற்று போகுது, இன்னொரு புதிய சித்தாந்தம் வருது அப்படிங்கிறது வேற. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்குதோ அல்லது மற்ற பகுதிகளில் நடப்பதோங்கிறது ரசிக ஒரு திரை பிம்பத்தில் வந்து தமிழினம் எழுது. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தொடர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அதனுடைய உச்சமாக இருக்குது. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தமிழ் தேசியம், திராவிடம், கம்யூனிசம் அப்படின்னு விதவிதமான ஐடியாலஜிகளாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்தோடைய இதுவுமே வந்து இந்த தலைமுறை அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை எடுத்தாங்களோன்னு தோணுது. அந்த களம் மாறிடுச்சு. அதான் இல்லைங்கிறேன். எப்பயுமே நம்ம மேலே பார்த்துட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. அது நம்ம எல்லாமே வெளிப்படுகிற காலத்தில் அதோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், வெளிப்படுகிற விஷயத்தை பற்றி ஒரு துக்கமாக இருப்போம். இப்படித்தான் நமக்கு வந்து ஒரு பொதுவாக இருக்குது. ஆனால் ஒரு ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கிற ஆட்கள் அதை தாண்டி யோசிக்கணும், என்ன நடந்துக்குது, அண்டர் கரண்ட்டாக என்ன இருக்குது. கரண்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அண்டர் கரண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் தான் நான் அதை பார்க்குறேன். இது ஒரு நல்ல காலத்தின் தொடக்கம் நான் சொல்ல வரேன். விஜயோடைய வெற்றி நல்ல காலம். விஜயனுடைய வெற்றி என்பது என்னென்னா,
ஒரு கெடுதல் ஒரு ஒரு எதுவுமே ஒரு வரையறையற்ற ஒரு ஆட்களால் முறியடிக்கப்படும். கெட்டதுலேயும் ஒரு நல்லது. ஆமாம், இது வந்து என்னென்னா இது ஒரு வகையில் என்ன உருவாகுது அப்படின்னா, இவன் ஒரு எதிர் சித்தாந்தம் உள்ளவன் கிடையாது. ஏற்கனவே நமக்கு அடைச்சிக்கிட்டு இருந்தது என்னென்னா எதிர் சித்தாந்தம் ஐடியாலஜி ஒன்று நின்று. ஆமாம், அப்போ அது க்ளோஸ் ஆகிடுச்சு. திராவிட பூதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அப்படியே இதாகுது. அது வந்து என்னென்னா அழிவின் தொடக்கம், அவங்களுடைய அழிவின் தொடக்கம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கார்ல் மார்க்ஸ் வந்து இந்தியாவை பற்றி எழுதும்போது என்ன சொன்னார்னா, பழைய உலகம் அழிந்து புதிய உலகம் வருவதற்கான பிரசவ காலம்னார். அப்படி தான் அதை பார்க்க. இதில் வந்து என்னென்னா ஒன்று வந்து நமக்கு எதிராக இருக்கிற ஒரு சித்தாந்தம், அதுக்கான ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒன்று, அது க்ளோஸ் ஆகும். நான் 2 வகையிலையும் சொல்கிறேன். இப்போ திமுக அழிஞ்சிடுச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஆனால் அதிமுக வந்து ஒரு சித்தாந்த கட்சி கிடையாது. இல்லை அதனுடைய ஒரு சாயல் உள்ளதுங்கிறேன். அந்த ஒரு எல்லாம் பேசினாலும் திராவிடம்பாங்கல்ல, அந்த மாதிரி சித்தாந்தம் சொல்லிட்டாலே அது திமுகன்னு வச்சுங்களேன். இப்போ திகாங்கிறது வந்து அது ஒரு ஏற்கனவே சதுரி அப்படி இப்படியே இருக்குது, அது சும்மா குழுக்களாக ஆகிடுச்சு. திமுக ஒரு ஒரு தளத்தோடு இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு மேனேஜ்மெண்ட் படுக்க கமிட்டி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அது வந்து ஒரு தலைவர் தலைமை தாங்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம்ங்கிற ஸ்டேஜை கடந்து அதுலேருந்து இறங்கி போய் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறார், அவர் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த ஸ்டேஜுக்கு அது வந்துடுச்சு. அதனால் அதுக்கு வந்து வளர்ச்சிங்கிற எதிர்காலம் கிடையாது. தேய்மானத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் விஷயம். அப்போ அது வந்து ஒரு எதிர்முனையில் நின்று எதிர்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த பாரத மாதா என்பது வந்து ஐடியாலஜிக்கலாக அதற்கான ஒரு அடித்தளத்தோட ஒரு ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறான். அவனும் ஒரு கட்டத்தில் மாறி கூட வரத்துக்கான முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவன் வந்து பல விஷயங்களை நீங்கள் ஒரு இதில் ஒரு பாசிட்டிவான ஒரு கோணத்தை பார்க்குற மாதிரி, ஆமாம், இந்துத்துவ சக்திகளும் ஒரு பாசிட்டிவான பார்க்குறாங்க. நான் தான் சொல்ல வரேன், எதிர்காலத்தில் உண்மையான களம் கிடைக்குங்கிறாங்க. அந்த இந்துத்துவங்கிறத பாரதியம்ங்கிற பேரால் வருது, இந்தியம்ங்கிற பேரால் வருது, தமிழ் தேசியம் என்பது களத்துக்கு வந்துடும். இதற்கான இடைப்பட்ட காலம் இதற்கு இடையில என்னன்னா, இதை வந்து புரிந்து கொண்டு அதே நேரத்தில் அது வராமல் வெவ்வேறு கதையை பேசிட்டு இருக்கிறது தான் விஜயும் சரி அண்ணாமலையும் சரி. புரியுதா உங்களுக்கு? விஜயோட காலத்துக்கு பிறகு இந்த சித்தாந்த மோதல்கள் உருவாகலாம். ஆமாம், இதுக்கான அடிப்படை அதுக்கான வெளி திறந்து விடப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சித்தாந்த அரசியலுக்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு, அதே விட அந்த பக்கம் பாரதிய அரசியலுக்கு ஒரு வெளி திறந்து விடப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து இது அப்படியே ஒரு வரலாற்றினுடைய போக்கில் அப்படியே ஒரு வேக்கம் கிரியேட் ஆகி சும்மா இருக்காது. அதை இடைப்பட்ட ஆட்கள் வந்து நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த இடைப்பட்ட ஆட்கள் தான் ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அண்ணாமலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா பழைய திராவிடத்தோடு அட்ஜஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் புதுசாக அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறது விஜய். அதே பாரதியா விஷயத்தை தமிழ் வெர்ஷனாக கொண்டு வரதுக்கான முயற்சி அண்ணாமலை. இது வந்து இது ஒரு இடைப்பட்ட காலத்தில் அது கடந்து தான் போகணும்னு வச்சுங்க. அப்போ இதை வந்து இதற்கான ஒரு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட தமிழ் தேசிய அரசியலுக்கான ஸ்பேஸ், கொள்கை சார்ந்த அரசியலுக்கான ஸ்பேஸ் என்பது வளர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். வளர்ந்துருக்குன்னா அது வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எல்லாம் வந்து தேர்தல் அரசியலே புறக்கணிக்கக்கூடியவர்கள், ஆனால் இந்த தேர்தலில் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நீங்கள் தீர்மானம்லாம் போட்டீங்க, அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சீங்க. இப்போ அந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிருக்கணும் அப்படின்னா அது மேலும் வளரதானே செய்யணும், அல்லது நிலை பெற்றாது இருந்திருக்கணும். இந்த 8% நின்றுருக்கணும். இப்போ திராவிடத்தின் வீழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தின் வீழ்ச்சியும் உங்களுக்கு அதிர்ச்சியை தானே கொடுக்கணும். இல்லை, உண்மையான ஸ்ட்ரென்த்து தெரியுதுங்கிறேன்னா உண்மை. அது இப்போ நமக்கு வந்து விஜய்ங்கிற ஒரு பிளேயர் உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த தேர்தல் அரசியலில் சீமான் தான் அங்கே இருந்தார். அப்போ என்னென்னா தமிழ் தேசியம் என்ற அரசியல் கோட்பாடை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு வந்து அதன் பால் ஈர்க்கப்படுகிற ஒரு தமிழின உணர்வாளர்கள், அது ஒரு பேஸு. அது அவர் ஒரு இப்போ நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியாகவும் அதற்கான ஆதரவு சக்திகள் அப்படிங்கிற ஒரு சாலிட் பேஸ் ஒன்று இருக்குது. இதற்கு மேலே இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து என்னென்னா திமுக அதிமுக பிடிக்காதவன் இதில் இப்போ நமக்கு என்னென்னா ஒரு விஷயம் என்ன, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங்க்டும்பாங்க, இயல்பு உணர்வு என்பது தமிழ் உணர்வு. இந்த தமிழ் மொழிக்கு அந்த ஆற்றல் உண்டு. எவனும் வீழ்த்த முடியாமல் நிற்கிறதுக்கான காரணம் அதுதான். நம்முடைய மொழி, நம்முடைய வரலாறு தான். அது வந்து என்ன ஆகும்னா ஆல்டர்னேட்டிவ் தேடுறவனை இந்த பக்கம் கொண்டு வரும். இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவனை அந்த பக்கம் பாரதியா பக்கம் ஆர்எஸ்எஸ் பக்கமும் போயிட்டு தான் இருக்கிறான். இந்த 2 பக்கமும் அது பிரிஞ்சு போகும். அப்போ இந்த 4 கூட இன்னும் கூட குறைவாக கூட இருக்கலாம். அந்த பர்சன்டேஜ் இருக்கு பாருங்கள், அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த்து.
இதை வந்து இந்த பேசிஸ் மேலே ஒரு கட்டுமானம் உருவாகுதில்ல, அது வந்து ஒரு இந்த தேர்தலில் இல்லாமல் போகலாம், அடுத்த தேர்தலில் வெற்றி அடைய முடியலாம். அது பெரிய பிரச்சனையே இல்லை, நான் அதை பெருசாக நினைக்கல. ரெண்டாவது, தமிழ் தேசியம் என்பது தேர்தல் சார்ந்தது அல்ல. அந்த உணர்வு எவ்வளோ பேர் புரிந்து கொள்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அது முன்னேறும். தேர்தலில் வெற்றி தோல்வி, தேர்தலில் முதலமைச்சர் ஆகிட்டதுனால இங்கே எல்லாம் ஒன்றும் வந்துடுது. ஆனால் முதலமைச்சராக வர்றதுனால என்ன ஆகுனா சில விஷயங்கள் நம்ம சாதகமான விஷயங்கள் நடைபெறும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கான இறையாண்மை மீட்பு என்பது தான் தமிழ் தேசியம். இறையாண்மை மீட்பு என்பது தான் இன்றைக்கி நீங்கள் நாள் செல்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரங்களும் பறிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இதில் போய் நம்ம ஒரு முதலமைச்சர் ஆகிறதுங்கிறதுக்கானது என்னன்னா அதுக்கான ஸ்பேஸ் என்பது குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு ஏற்பு பெறுவதற்கான ஒரு அளவுகோலாக அந்த தேர்தல் வெற்றி வாங்குகிற வாக்கு என்பது இருக்குன்னு வச்சுங்க. அந்த அளவு தான். அதனால் வந்து இது ஒரு அளவுகோல் தான். என்ன பேசினாலுமே நீங்கள் தேர்தலை புறக்கணித்தாலுமே சரி, கடைசியில் தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒருத்தங்கிட்ட தான் போய் நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்கணும். அது அதிகாரம் இல்லை நான் சொல்ல வரேன். இது புரிதலே பிரச்சனை. அது அதிகாரம் இல்லை. உங்களுக்கு கோரிக்கையை நீங்கள் அவங்ககிட்ட தானே சொல்லணும். இப்போ கோரிக்கைக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க, கடைசியில் ஜாமீன் யார்கிட்ட போய் கேட்குறீங்க? நீதிமன்றம். இந்த சட்டத்தின் வழியாக உருவாக்கப்பட்ட நீதிமன்றத்தில் போய் தான் நீங்கள் ஜாமீனுக்காக நிற்கிறீங்க. அப்போ அது தானே வந்து அந்த அதிகாரத்தை ஒரு பயணத்தில் அது ஒரு சிறு அதான் பயணத்தில் போகிற விஷயந்தான். போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற போது அப்படித்தான் பண்ணி ஆகும். அதனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனே உலகம் கிடையாது, அதுதான் நாடு கிடையாது. அதான் காந்தி கண்ணுக்கு முன்னாடி பாருங்கள், வரலாற்றை பாருங்கள். காந்தி ஒத்துழையாமை இயக்கம் நடத்திக்கிட்டே தான் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்திக்கிட்டு இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அதனால் இதுதான் நமக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற விஷயம். அதான் நீங்கள் இப்போ நெல்சன் மண்டேலா யாராக இருக்கட்டும், அது மக்கள் திரள் போராட்டம் நடத்தின எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் அவங்கள்ட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும், அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டுமே வச்சுக்கிட்டு அவர்கள் தான் உலகம், அதுதான் இலக்குன்னு ஆயிடக்கூடாது. அப்படி ஆக முடியாது. இது அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். முதலமைச்சர் அதிகாரம்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதிகாரம் இல்லாத ஒரு பதவி அது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அதிகாரம் பதவியில தான் வந்து திமுக இத்தனை ஆண்டுகளா இருந்து அதிகாரத்தை கோவச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்குறேன். அவர்கள் என்ன பண்ணாங்க? இந்திய அரசுக்கு எல்லாவற்றுக்கும் துணை போனார்கள், அவ்வளவுதான். இவர்கள் துணை போக முடியாதுன்னு முடிவெடுத்திருந்தாங்கன்னா எதிர்த்து அவன் அந்த ஆட்சியை கலைச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் புரிஞ்சு தான் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. பதவி தான் முக்கியம். அந்த துண்டு கிண்டெல்லாம் போட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது தோளில் இருக்கிற துண்டு, இடுப்பில் இருக்கிற வேட்டி கதையெல்லாம் சொல்லிட்டு தானே போனாங்க. அப்போ இந்த கொள்கை சார்ந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துட்டு போவதற்கு குறைந்தபட்சம் இப்போ நான் அதிகபட்சம் என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த போராட்டம் நடத்துறீங்க, ஒரு வீரியமாக மக்கள் திரள் போராட்டம் நடத்துறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ இந்த இது இருக்குல்ல, முல்லை பெரியார் பிரச்சனை வந்தபோது மலையாள கடைகள் மீது போராட்டம் நடத்தணும். சில இடங்களில் அவங்க ஒரு எதிர்க்கும் போது தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேண்டிய ஒரு ஆட்சி, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடாமல் இருந்துக்காம இவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் ஆளுக்காஸ் என்ற நிறுவனமே இங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இங்கே கிடையாது. அந்த அதிகாரம் என்பது தேர்தலில் வழியாக பெறவே முடியாது. இல்லை, அதை தேர்தல் வழியாக பெற முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிறுவனத்தை இங்கே நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இயக்கம் நடக்கும்போது அவர்களை பாதுகாக்கிற அதிகாரம் இருக்கும். அதுவும் ஒரு இடத்துக்கு பிறகு என்ன ஆகும்? இன்னைக்கு என்ஐஏ இருக்கு, இது மாதிரி வந்துதான் அவர் மாநில ஆட்சி போராடுகிற மக்களோட நிற்குதுங்கும் போது போலீஸ் அதிகாரத்தையும் அவன் எடுத்துக்கிறான். அவனுக்கு சொல்லாமலே அவன் காவல்துறை அனுப்பிட முடியும், அவனுக்கு சொல்லாமலே ஒரு நீதிமன்றத்தை டெசிக்னேட்டட் கோர்ட்னு மாற்றிட முடியும், வச்சிருக்கிறான்ல. அப்போ என்ன பண்ண முடியும் முதலமைச்சராக இருக்கிறது? அதனால் இதை நம்ம மிகையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் அது ஒன்றுமே இல்லைன்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப வரம்புக்குட்பட்டது இது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் அதிகாரம்ங்கிறது எங்கே இருக்குது? பார்லிமெண்ட்டில் இருக்குது. பார்லிமெண்ட்டு தான் தேசிய இனங்களின் கொலைக்கூடம். ஆனால் பார்த்தா ஆகப்பெரிய ஜனநாயகம் மாதிரி தெரியாது. சிறைக்கூடம். இது சிறைக்கூடமாக வச்சிருக்கிற கொலைக்கூடமே அதுதான். ஏன் அப்படின்னா உங்களுடைய எல்லா விஷயமும் உங்களோட 39 பேருக்குள்ளே முடிஞ்சிருது. 39 பேர் நீங்கள் வந்தீங்கனாலும் ஜனநாயகம்ங்கிற வழியிலேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ராஜபக்சே கேட்டான்ல, ஏன் சண்டை போட்டுட்டு சாவுறீங்க? பார்லிமெண்ட்டுக்கு வா, நீனு ஜெயிச்சு வா, அங்கே பேசிக்குவோம். அங்கே நான் அவனை முடிச்சு விட்டுதேன். ஏன்னா பெரும்பான்மை அவன் தானே. நீங்கள் ஜனநாயகம் என்பது நம்பர் கேம் தானே. நம்பரில் அவன் தான் பெரும்பான்மை. நீங்கள் என்ன 39 பேர் கொள்கை வீரர்களாக போனாலும் பேசலாம், அவ்வளோதானே. அப்போ உங்களுடைய அந்த அரசமைப்பு சட்டம், இந்த ஜனநாயகம் என்ற வடிவமே ஒரு தேசிய இன கொலைக்கூடம். அப்போ அதில் போய் நீங்கள் வந்து எம்பிஆகி போய் எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படிங்கிறது இருக்குல்ல.
எம்பியாக போய் ஒருத்தர் பேசுகிறது என்பது ஒரு அதிகாரப்பூர்வ தன்மை அடையுது, அவ்வளோதான். அந்த குரலுக்கு ஒரு மதிப்பு உண்டுங்கிறத தவிர மற்றபடி அது மாற்றுவதற்கு திறன் உள்ள அதிகாரம் உள்ள ஒரு இடமே கிடையாது. அதனால் அதிகாரத்திற்கு போங்கன்னு பேசுறது இருக்குல்ல இந்த முதலமைச்சர், நீங்கள் உங்களுக்கே சேர்த்து சொல்கிறேன், நம்ம தொடர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அதிகாரம் அல்ல நான் சொல்ல வரேன். ஒரு நிர்வாகம், ஒரு மாவட்ட கலெக்டர் இருக்கிறாரு, அவருக்குன்னு சில வரம்புக்கு உட்பட்டு நிர்வாக அதிகாரம் இருக்கும். அது ஒரு அரசியல் அதிகாரம் கிடையாது. ஆனா தமிழினத்துக்கு அந்த டுபாக்கூர் அதிகாரம் கூட கைப்பற்ற அது இருக்கு, அது உண்மைதான். அது உண்மை. அதாவது இந்த திராவிட கூட நீங்க கைப்பற்றதுக்கான முயற்சியில இருப்பவர்கள்ட்ட நீங்க இது அதிகாரமே இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு அதன் மீது ஈர்ப்பு வராதுல்லங்கிற. இப்போ நீங்க இந்த சிறு அதிகாரத்தை கைப்பற்றுங்க அப்படிங்கிறத நீங்க முன்னெடுக்கும் போது அதை நோக்கி அது நகர்வாங்க. குறைந்தபட்சம் நீங்க எடுப்பதில்லை, நமக்கு அது பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம அது மாதிரி சொல்றவங்கள்ட்ட நீங்க அவங்களுக்கு வாக்களிக்கிறோன்னு முடிவு எடுக்கிறோம், அதெல்லாம் சேர்ந்தா பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது பாதை அல்ல, இறுதி பாதை அல்ல என்ற புரிதலோடு எவ்வளவு பேர் போகிறோமோ அவ்வளோதான். ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த தேர்தல் விஷயங்கிறது சுற்றி அதுக்குள்ளே நிற்க வச்சிடும். இன்றைக்கி தோல்வி அடைஞ்சவர் நாளைக்கு வெற்றி அடையணுங்கிறது தான் இலக்காக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது அந்த சூழலில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுனால தான் அதுக்குள்ளே இப்போ நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்களே தேர்தல் நிற்கலாமே, ஏன் நிற்கல? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது வேறு மெயின் ஸ்ட்ரீம், அது கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் என்பது வெளியில் நம்பர் இருக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பால் உள்ள மக்கள் திரள் போராட்டம் என்பது தான் மெயின். அதற்கு இதெல்லாம் ஒரு துணை செய்யணும். அப்போ எந்த அளவுக்கு அதில் மக்கள் புரிந்து கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு அது வெற்றி அடையும். வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகம் நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லா லெவல்லையும் எடுக்கணும். இப்போ தேர்தல் அரசியலுங்கிறதுலையும் தமிழ் தேசியம் வரணும், மக்கள் போராட்ட அரசியல்லையும் வரணும். இன்னும் சொல்ல போனால் அப்படியே ஒரே வடிவத்தில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. தமிழர்களுடைய வரலாறு என்ற தொடர்பில் ஒரு சில பேர் போராடிட்டு இருக்கலாம். அப்போ அது எல்லாமே ஒரு காலத்துக்கு தான் வரணும்னு வச்சுக்கோங்க, தமிழ் தேசியங்கிற காலத்தில் தான் வரணும். இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியான இயங்கக்கூடிய ஒரு இனத்துக்கு சார்ந்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ களம் மாறிடுச்சு, தமிழ் மொழியை ஆங்கிலத்தில் தங்கிலீஷில் எழுதக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகிடுச்சு. பெருவாரியாக அது கசப்பாக தான் இருக்குது. ஆனால் அதான் அவர்கள் தான் இந்த இன்ஸ்டா தலைமுறை, இந்த ஜென்சி தலைமுறை அந்த மாதிரியான ஒரு இதுக்கு போயிட்டாங்க. அவர்கள்ட்ட போய் நீங்கள் தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா ஏன்னா ஏலியன்னா எங்கேருந்தோ வந்துட்டாங்க போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த நிலை அவர்கள் இந்த காலத்தில் இருக்க சம்பந்தமே இல்லைங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகளாக இருக்காங்க. இந்த வரம்பை முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது இதனுடைய பொட்டன்ஷியாலிட்டியை புரிஞ்சுங்க. எந்த மாற்றமோ எவ்வளோ பேரால் வருது, நாடு விடுதலை அடைஞ்சிருக்கு. இதுவரையிலும் இந்தியை தடுத்து நிறுத்திருக்கிறோம். இங்கிலீஷ் வந்துருச்சுங்கிறது பார்க்குறோம், இங்கிலீஷ் தடுத்து நிறுத்திருக்கிறோம். இன்றைக்கி உழவர்களுக்கு அந்த கட்டணம் இல்லாத மின்சாரம் வந்துக்கிட்டு நான் ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ பேர் போராடிட்டாங்க சொல்லுங்கிறானா? அதாவது முதல்ல அது ஒரு புரிஞ்சுங்கிறானா? அப்படி கிடையாது. அதாவது ரொம்ப மேலோட்டமாக பார்த்துட்டு அதில் சந்தோஷம் அடையிறது, அதில் துக்கப்படுறதுங்கிறத முதல்ல விட்டுறணும். முதல்ல என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு மாற்றம் என்பது எப்படி வருது? 1% ஆள் தான், ஒரே 100க்கு 1 தான் களத்தில் இருக்கிறான். அவனை சுற்றி 10% இருக்கிறான், மீதி 90% இருக்காரன். ராமன் ஆண்டான எவன் ஆள்றானோ அந்த பக்கம் போயிட்டே இருப்பான். இது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து இந்த காலம் வரல எப்பயும் அப்படி தான் நடந்துட்டு. அதான் சொல்லுவாங்களே, வெள்ளைக்காரன் வந்தால் இங்கே இருந்த மற்ற எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கள்ள தூக்கி எறிஞ்சிருந்தா கூட அவனை விரட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு. அதாவது என்னென்னா, நீங்கள் நம்ம சமூக இயங்கியலை புரிந்து கொள்ளாமல் இந்த பராக்கா போகிறான் பாருங்க கண்ணா பண்ணான்னு, அவனெல்லாம் பார்த்து பயந்துடுறான். இவனெல்லாம் எந்த காலத்தில் திருத்தின்னா இவன் திருத்தவே மாட்டான், இவன் திருந்தனுங்கன்னு உலகம் நிற்கலை. நீங்கள் மிகப்பெரிய விடுதலை இயக்கம் 35 லட்சம் பேர், எவ்வளோ பேர் அதில் இருந்தான்? எவ்வளோ செத்தவனை விட்டுருங்க, எவ்வளோ பேர் அதில் இருந்தான்? எவ்வளோ பேர் அதுக்கு நெருக்கமாக இருக்கும்? எனக்கு தெரியும், அவங்களுடைய பத்திரிகையில் எழுதுவாங்க, நான் நேராக பார்த்துருக்கிறேன். டிநகரில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம்னா எங்கேயாவது அப்போ அதில் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பான். வந்தால் நம்மலாம் ஈழத்தமிழர்கள் வந்துட்டால் நம்ம ஏதோ புலிகளையே பார்த்துட்ட மாதிரி சந்தோஷமாக இருப்போம். போய் டன்னாக வாங்கிட்டு இருப்பான் தங்க நகை. என்னிடம் போராடிட்டுக்கிற ஒரு இனத்துலேருந்து பிறந்தவனோடாவன்னா அவன் வேற, அவனை சார்ந்தது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் சொல்ல வர்றது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பார் புலிகள்ங்கிற அளவுக்கு இருக்கிற இடத்துலையே இவ்வளோதான். அதனால் இதை பற்றி யோசிக்க வேண்டியதே கிடையாது. அதுவும் மக்கள் திரள் இல்லாமல் இப்போ நான் ஒரு பெருந்திரள், இப்போ நமக்கெல்லாம் ஒரு 8 கோடி பேர் இருக்கிறோம், பெரிய மக்கள் திரள் இருக்கிறது. இதில் நீங்கள் உங்களுடைய அதிகபட்சம் என்ன? 8 லட்சம் பேர் கோராக நிற்கணும், இவ்வளோதான். ஒரு 80 லட்சம் பேர் ஆதரவாக நிற்பான், மீதி எல்லாருமே இதுக்கு சம்மந்தமே பட மாட்டான். அதே மாதிரி எதிர்பக்கம் ஒரு 10% நிற்பான். இந்த 2 பேருக்கு தான் சண்டையே, மற்றவெல்லாம் எவனாலும் போயிட்டே இருப்பான். இது நீங்கள் காந்தி போராட்டம் நடத்தும் போது அதுதான். நீங்கள் இது நம்ம இந்திய எதிர்ப்பு பெரிய கிளர்ச்சி நடந்துச்சு, தமிழ் தேசிய எழுச்சி. அது
எவ்வளவு மாணவர்கள் கலந்துக்கிட்டான் அதில். இன்றைக்கி வரையிலும் வந்து நாராயணசாமி நாயுடு தலைமையில் போராட்டம் நடந்து இன்றைக்கி உழவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சு, கருணாநிதி காலத்தில் நடந்துச்சு. இப்போ துப்பாக்கி சூடு கிட்டத்தட்ட 42 பேர் இறந்து போனாங்க. இன்றைக்கி வரையிலும் இந்தியாவிலேயே கட்டணம் இல்லாத மின்சாரம் பம்பு செட்டுக்கு இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பெற்று தந்த வெறும் கோரிக்கை தான், பெருசாக விவசாயிகளுக்கு விடுதலையெல்லாம் வாங்கி கொடுத்தல, கோரிக்கை தான். அந்த கோரிக்கைக்கு கூட எவ்வளோ விவசாயி அன்றைக்கி இருந்தான், எவ்வளோ பேர் அதில் பயன்படுத்துகிற யாருமே அன்றைக்கி போராடிக்க மாட்டாங்க. ஆமாம், இல்லை இப்போ அன்றைக்கே சொல்கிறேன், அன்றைக்கி அந்த கோரிக்கையில் ஒரு கிராமத்தில் எவ்வளோ விவசாயி இருக்கிறான், அந்த போராட்டத்துக்கு ஊர்வலத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க. இதுதான் உண்மை. அதனால் இதை பார்த்தெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இப்போ வந்து சமூகத்தினுடைய இயங்கியல் என்பது வேறு. இவர்கள்லாம் அந்த மாதிரி குரூப் இந்த விஜயை பார்த்துட்டு ஓட்டு போடுறவன், இந்த ஜென்சின்னு சொல்லிட்டு இருக்கிறவன், ஜென்சி தான் இன்றைக்கி மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அந்த மாற்றங்கள் என்னென்னா இருக்கிறத க்ளோஸ் பண்ணுறான், தவறானதை தூக்கி போடுறான், வரவன் சரியானவனாக இருக்கிறாங்கிறது அந்தந்த நாட்டினுடைய தன்மைகளை பொறுத்து. காவிரி நம்ம புதிய ஆட்சி வந்திருக்கு, அவர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள், நீங்கள் கூட வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணீங்க, காவிரி நடுவர் மன்றம் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி புதிதாக ஒன்று மறுபடியும் முதல்ல இருந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதோடைய அடிப்படை பிரச்சனை தான் என்ன? இதை நம்ம ஏன் இந்த விஷயத்தை எதிர்க்கணும்? அது இவங்க வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அறியாமல் இருக்கலாம் இவங்களுக்கு. அதை நான் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லாம் தெரிஞ்சிடுங்கிற அதெல்லாம் நினைக்கல. ஆனால் காவிரி பிரச்சனையில் அறிந்தே தான் தவறு பண்ணுறார் விஜய், காட்டி கொடுக்குறாரு. தவறு பண்ணுறாருன்னா ஏதோ மிஸ்டேக்குன்னு இல்லை, துரோகம் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன். அது வந்து என்னென்னா, இவங்களுக்கு என்னன்னா ஒரு சேஃப் ரைடு, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பாதை எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது திமுக வந்த பாதை நடவடிக்கைகளை தான் இவங்க தொடர்றாங்க. அதிகபட்சம் அவங்க செய்த சில ஊழல் நடவடிக்கைகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுன்னு பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி ஒரு நிர்வாக பாதை, ஒரு ஆட்சி பாதைன்னு பார்த்திங்கன்னா திமுகவனுடைய பாதையில் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற நான் இப்போ இது அப்படி ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டாக பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்த வரலாம் அதுதான், புதுசாக அதில் ஒன்றும் மாற்றங்கள்லாம் பண்ணிடல. இப்போ அதில் ஒரு மிக முக்கியமானது இந்த காவிரி. இதில் வந்து நான் இவங்களுடைய துரோகம் பண்ணுறாருங்கிறத நான் சொல்ல வரது. இவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் கடைசியாக அந்த விவாதத்தில் எல்லா சின்ன சின்ன கட்சிகள்லாம் பேசின பிறகு கடைசியாக முதன்மை எதிர்கட்சிங்கிற வகையில் உதயநிதி அப்போ தான் அவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வரல நமக்கு யாருக்கும் தெரியாது. போன மார்ச் 4ஆம் தேதி ஸ்டாலின் அரசு வந்து இந்திய அரசை சந்தித்து இதுக்கு வந்து மேகதாட்டு பற்றி, அந்த மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு அனுமதிக்கலாமா கூடாதா என்பது முடிவு செய்வதற்கு ஒரு தீர்ப்பாயம், ட்ரிபியூனல், நடுவர் மன்றம்னு சொன்னாங்களா, அது பேர் தீர்ப்பாயம், அதை அமைக்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறவர்களும் நமக்கு தெரியாது. அதுக்கு இடையில தேர்தல் நடக்குது, கமுக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்போ இவர்கள் யோக்கியமாக காவிரியை மீட்பதற்குத்தான் இதை செய்திருக்கிறோன்னு தெரிஞ்சு பண்ணியிருந்தான்னா பெருசாக பிரச்சாரம் பண்ணியிருப்பானே. காவிரியை மீட்பதற்கு நாங்கள் ஒரு மேகதாட்டை தடுத்து தீருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது வசனம் பேசுகிற காலம் தானே அது, தேர்தல் நேரம். அப்போ ஏன் பேசலை? நீ பண்ணுறது திருட்டு தானே தெரிஞ்சு தான் பண்ணுற. அது ஏன் அப்படி பண்ணுறீங்க? மோடியோட டிராஃப்ட், அது இந்திய அரசனுடைய டிராஃப்ட். அது இல்லை, அது அவர்களுக்கு என்ன லாபம் இருக்குது? கர்நாடகா அரசு செய்கிறதுங்கிறது வேறு, அது ஒரு காங்கிரஸ் அரசு. மோடிக்கு வந்து என்ன தேவை இருக்குது? அது நீங்கள் இவ்வளோ நாள் இவங்க துரோகம் பண்ணதுனுடைய என்ன லாபம் என்ன இருக்குது? காவிரியில் இவங்க திமுக கருணாநிதி காலத்துலேருந்து துரோகம் தான். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்துலேருந்து துரோகம் தான். முதலமைச்சரான பிறகு துரோகம் ஏன் பண்ணுறாங்க? அவர்களுக்கு கர்நாடகத்தோட பிஸ்னஸ் உறவு இருக்குது, அந்த ஆடும் குடும்ப தலைமை குடும்பத்துக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்களுக்கு இந்திய அரசோட அனுசரித்து போகணுங்கிற ஒரு நடைமுறை, ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு அட்ஜஸ்ட் ஆகி போகிறதுங்கிறது தான். வெளியில் பேசிக்குவாங்க, நம்மளால இந்த 2.0 திராவிட 2.0 குரூப்பு பிஜேபி பூந்துரும் இவங்க போயிட்டு பார்த்தாரு. அவன் போகிற பாதையில் தான் போயிட்டு இருக்கிறான். இவங்க அதுக்கு சிவப்பு பெயிண்ட்டு கருப்பு பெயிண்ட்லாம் அடித்து பார்க்குறாங்க, இவ்வளோதான். அவர் போகிற இடத்துல தான் போயிட்டு இருக்கிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். இப்போ இப்போ நீங்கள் அங்கே ஏன் அப்படி இருக்குது? இதை கொண்டு வர்றதுனால என்ன பிரச்சனை தமிழகத்துக்கு வரும்? அது இப்போ மேகதாட்டில் அணை கட்டிட்டான்னா, இப்போ இன்றைக்கி என்ன விஷயம், தீர்ப்பு ஒரு ஆண்டு கூட செயல்படுறதே கிடையாது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு எதுவுமே காவேரியில் செயல்பட்டதே கிடையாது. இந்திய அரசு தான் செயல்படுத்த வேண்டிய சட்ட பொறுப்பில் இருக்குது, அது செயல்படுத்தியதே கிடையாது. கட்சிகளே இருக்குல்ல, இந்த தேர்தல் கட்சிகள் திமுக, அதிமுக, அது மாதிரி பெரிய காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு இதை வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சிகளே எதை சார்ந்திருக்கு? தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை கொள்ளையிடுகிற கம்பெனிகளை அனுமதித்து அவன்கிட்ட கமிஷன் வாங்கிக்கிறது. இந்த ரெண்டு தான் அவனுடைய வழி. அப்போது காவேரியில் தண்ணி வரல அப்படின்னா ஏற்கனவே பாராறு வெறும் மணலாராயிடும். இதில் வந்து இப்போ வேறு எந்த ஆறும் கிடையாது, தென்பண்ணையெல்லாம் வெறும் கெமிக்கல் ஆறாக, பெரிய ஆறு எதுவும் கிடையாது. இப்போ இருக்கிற உயிரோட்டமான ஆறு காவேரி ஆறு தான். காவேரி ஆறு நீங்கள் வடநாட்டில் அல்லது ஆந்திராவில் போகக்கூடிய ஆறெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அது சும்மா வாய்க்கா. ஆனால் என்ன ஒரு செய்தின்னா, சோழர் காலத்திலேருந்து இந்த தண்ணி என்பது
கிட்டத்தட்ட 85-90 விழுக்காடு வந்து முழுதும் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். இது அவ்வளவு பெரிய பாசன கட்டமைப்பும் அது மாதிரியான ஏற்பாடு வந்து அந்த காலத்துலேருந்து தொடர்ந்து இருக்கிறதுனால இதில் வந்து அதனால தான் கடைசியாக அந்த காவேரி பூம்பட்டினத்தில் பூம்புகாரில் போகும்போது ஒரு சும்மா தாண்டிடலாம், அப்படி தான் அது போய் கடலில் கலக்குது. அந்த அளவுக்கு தண்ணீரை வந்து யூட்டிலிட்டிங்கிறான்ல அது வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஏன்னா அவ்வளோ காலம் நமக்கு பாரம்பரியமாக அப்படி இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய உயிர் தண்ணியாக அதுதான் இருக்குது. இப்போ மேகதாட்டில் அந்த அணையை நிறுத்தி கட்டிட்டான்னா தண்ணியே வராது, ஒரு சொட்டு தண்ணியே வராது. சரி, இப்போ கர்நாடகா இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க கட்டணும் அப்படின்னு, அது குடிநீர் பஞ்சம் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு பண்ணுறாங்க. இதை எதிர்கொள்கிறதுக்கு இந்த புதிய அரசு என்ன தான் செய்யணும்? இது வந்து ஒரு 2 விஷயங்க. அதில் ஒன்று என்னென்னா, முதல்ல எதிர்க்கிறதுன்னு ஒரு அரசியல் முடிவு எடுக்கணும். முதல்ல காவிரியை பாதுகாக்கணுங்கிற ஒரு அரசியல் முடிவு எடுக்கணும். அப்படி இவங்க முடிவு எடுக்கிறது இல்லை. இப்போ இவங்க வந்து இதுவரையில் எடுத்த ஸ்டாண்ட் என்ன, மேகதாட்டு தான் கடைசி சமாச்சாரம். மேகதாட்டுலேயும் அணையை கட்டிட்டாங்கன்னா இது தெரிஞ்சதுனால தான் இதுவரையிலும் மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசு. அது திமுக எவ்வளோ ஆட்சி மாறி வந்திருந்தாலும் கூட தொடர்ந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறான், முடியாதுன்னு சொல்கிறான். இன்றைக்கே மாற்றினதை இல்லை, இவர்களும் எதிர்க்க தானே செய்கிறாங்க. இப்போ எதிர்க்கிறது ரைட்டு, எதிர்க்கிறேன்னு நிற்க வேண்டியது தானே. நீங்கள் இப்போ நடுவர் மன்றத்துக்கு விடுறீங்கன்னா எதை விடுறீங்க? மேகதாட்டு அணை கட்டலாமா கட்டக்கூடாதா என்ற கேள்வி எழுப்புறீங்க. இப்போ அது இப்போ நீங்கள் அதில் என்ன அந்த அணை அப்படி ஒரு நடுவர் மன்றம் அமைக்கிறதுங்கிறதுக்கான முடிவு செய்ய வேண்டியது இந்திய அரசு சட்டம் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த முடிவு செய்யுதுன்னு வச்சு இதுவரையிலும் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அதனுடைய வரலாறு கட்டணும்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்து அவன் வந்து கர்நாடகத்துக்கு சாதகமாக தான் இந்திய அரசு இருந்துட்டு. அதுக்கு சான்று ஆதவ் அர்ஜுனா இந்த விவாதத்தில் சட்டமன்றத்தில் பேசுனதே நான் சொல்ல வரேன். விஜய்க்கு புரியாத இல்லைங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, இந்திய அரசு மேகதாட்டு அணையை கர்நாடகத்தினுடைய சட்டவிரோத முயற்சிக்கு துணை செய்யுமோங்கிற நமக்கு ஒரு அச்சம் இருக்குது, அவங்களோட நடவடிக்கை அப்படி தான் இருக்குது. அதுக்கு சான்று என்ன, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க கேட்டாங்க, விரிவான திட்ட அறிக்கையை அவங்க கேட்டாங்க. கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, கேட்டாங்க. கேட்பதிலிருந்து அவர்கள் அந்த பக்கம் சாய்வாக இருக்கிறாங்கன்னு நம்ம புரியுது. எனவே நம்ம நடுவர் மன்றம் கேட்குறோம். நடுவர் மன்றத்தை யார்கிட்ட கேட்குறீங்க? இந்திய அரசு தான் கேட்கணும். ஏன்னா இந்திய அரசு தான் அந்த சட்ட அதிகாரம் இருக்கு. அப்போ 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, அவன் ரெஃபரன்ஸில் என்ன போடுவான்ங்கிறது நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. விசாரணை வரம்பில் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நான் எதை வச்சு சொல்கிறேன், காவிரியினுடைய ஒரிஜினல் வழக்கு என்ன, ஹேமாவதி, ஏரங்கி, லட்சுமண தீர்த்தா, கபினி, இந்த 4 அணைகளும் ஒப்பந்தத்திற்கு விரோதமான சட்டவிரோதமான அணைகள்னு சொல்லி தான் நம்ம முதல் செய்தியை. வழக்கு எப்படி மாறிச்சு, அணைய மூடுன்னு எவரும் பேசல. விசாரணையினுடைய ஓட்டத்தில் எல்லாருடைய நிலை, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு மாறி அது திமுக துரோகம் எல்லாம் முடிஞ்சிட்டு வச்சுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த அணையை கொஸ்டின் பண்ணி ஆரம்பித்தவன் முதல் கோரிக்கை எப்படி தெரியுமாங்க, அந்த சட்டவிரோதமான அணை, அந்த சட்டவிரோதமான அணையை டீகமிஷன் பண்ணு, ஆனால் அணையை இடிக்கிறது முடியாது. அப்போ என்னன்னா செயல்படாமல் நிறுத்து என்பதுதான் முதல் ஸ்டாண்ட் தமிழ்நாட்டினுடைய நிலை. பிறகு எப்படி மாறுது, எங்களுக்கு பங்கு தண்ணீரை மறுக்கக்கூடாது அப்படின்னு மாறுது. அப்போ எப்படி மாறிடுச்சுன்னா அணை அப்படியே இருக்கும். உனக்கு தண்ணி தானேப்பா வேணும், அணையை பற்றி ஏன் கேட்குற? அணையை அவன் கட்டி என்ன பொம்மையாக வச்சுக்கிட்டு இருக்கிறான்? அணையை கட்டினா தண்ணி தேக்க தானே வைக்கிறான். இப்போ நமக்கு அது இருக்கிறவங்க டேஞ்சர் தானே. உன் கையில் ஆயுதத்தை கொடுத்துருவேன், குத்த மட்டும் கூடாதுப்பா அப்படின்னா அது என்னைக்கு டேஞ்சரை கையில் கொடுத்துருக்கீங்க நீங்கள். இப்போ அந்த மாதிரி அவன்கிட்ட அணையை வச்சுக்கலான்னு சொல்லிட்ட பிறகு அதுதான் போய் தீர்ப்பு இந்த லட்சணத்தில் வந்து முடிஞ்சிச்சு. அதே பிரச்சனை தான் இப்போ இதுலேயும் வரும். இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த அணை கட்டுவது, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, அணை கட்டி கொள்ளலாமா கூடாதுங்கிற கேள்வி அவன்கிட்ட விட சொல்கிறீங்க. அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. பிளைனாக அணை கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டுமே வைக்கலான்னு வச்சுங்க. உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன, இது கட்டக்கூடாது என்பது தான் சட்டவிரோதமானதுங்க. ஏன் தீர்ப்பு உனக்கு இருக்குது. தீர்ப்பு என்ன சொல்கிறான், அந்த கீழ் பாசன மாநிலங்களுடைய முன்னனுமதி பெறாமல் மேல் பாசன பகுதியில் எந்த கட்டமைப்பும், அணை இல்லை, எந்த நீர் கட்டமைப்பும் உருவாக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஏரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான், குளங்களை வெட்டிக்கிட்டு தண்ணியில் சின்ன சொம்பில் தண்ணி சேர்க்குற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீராவாரி வாரியம்னு வச்சுருக்கிறான் அவன் கர்நாடகத்தில். அதெல்லாம் மனசில் வச்சு தான் தீர்ப்பில் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அதே ஸ்டாண்ட் தான் நீங்கள் இதுவரையிலும் நின்றுட்டு இருந்தது. அதுதான் இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு. ஆதவ் அர்ஜுனா சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன, இந்திய அரசு அந்த பக்கம் சாய்வார் அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது நமக்கு. எனவே நாம் வந்து கேட்குறது என்ன பண்ணுறீங்க, ஒரு கொஸ்டினை ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. கூடாது என்ற நிலையிலிருந்து வச்சுக்கலாமா வேணாம்பான்னு ஒரு பஞ்சாயத்தாட்ட சொல்லுங்கப்பா, பஞ்சாயத்தாரை நீயே வை அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம். அப்போ வந்து இதுவரையிலும் யார் துணை போவான்னு நீங்கள் சொல்லிட்டு தானே குற்றம் சொல்கிறீங்க, அவனை நடுவர் மன்றம் அமைக்க சொல்கிறீங்க. நடுநிலை தவறிய ஒரு ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ நான் ஆதவ அர்ஜுனா சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் விட்டுருங்க. ஆதவ அர்ஜுனா இந்த விவாதத்தில் பேசுனதை நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு காரணம்னு சொல்கிறார், இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஏன் கேட்டான், கேட்குறதே அந்த பக்கம் போகிறான்னு தான் அர்த்தம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகலாமா நீ அவனை கேளுங்கிறீங்க.
அதுக்கு நீயே ஒரு ஆளை நியமிங்கிறீங்க. சரி. அதுவே நீங்கள் வந்து ஒரு தவறானது. வச்சுக்கலாமா வச்சுக்க வேணாமான்னு கேள்வியை மாற்றுறது இருக்குல்ல, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீமு, மோடியினுடைய ஸ்கீமு. இதில் ஏற்கனவே திமுக போயிடுச்சு, இப்போ விஜய் போயிருக்கிறார். அதனால தான் துரோகம்னு சொல்கிறோம். சரி, ரொம்ப நன்றி தோழர். மகிழ்ச்சி, வணக்கம்.